நான் தான் இங்கே பேசிட்டு இருக்கேன். என்னென்ன பிச்சு போடுவேன், பிச்சு சொல்லிட்டேன். டைரக்டா நேரம் மோதணும், ஆளுகளை பாருங்க. பின்னாடி பேசணும், வேற மாதிரி. இருந்தாலும் இந்த தர்பூசணிக்கு இவ்வளவு ஆகாதுப்பா. என்னதான் இவர் தமிழ்நாடோட நடிப்பு அரக்கனா இருந்தாலும் பிரஜனு ஒரு வளர்ந்து வரும் நடிகர் தானே. அவரை பார்த்து பைத்தியம்னு சொல்லிட்டாரு. அப்பேற்பட்ட அந்த வார்த்தையை சொல்வதற்கான காரணம் என்ன 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 அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப ஆரம்பிக்கலாங்களா? எடுத்த உடனே நம்ம தலைவர் வியானா கூட டூயட் பண்ணிட்டு இருக்காரு. டேமேஜ் ஆன பீஸ் நானே, ஜோக்கர் இப்ப ஹீரோ ஆனன்ட்டு. சரி, அந்த பாட்டை பாடிட்டா தோட முடிச்சிருந்தா பரவாயில்ல. ஆனா இந்த பாட்டுல வர்ற மாதிரி ஒரு நாள் நான் ஹீரோவாய் நிக்க போறேன், எல்லாரும் மூக்கு மேல விரல வச்சு நிக்க போறாங்க அப்படிங்கிறாரு. அவன் யார் ஹீரோயின்? கத்ரினா கை ஹீரோயினை தூக்குற மாதிரி ஒரு ஷாட். உன்னால ஒரு கத்திரியா கூட தூக்க முடியாது, நீ கத்ரினா கை தூக்குறியா? இதையும் நம்ம வியானா சிரிக்காம சீரியஸா கேட்டுட்டு இருக்காங்க. யாருக்கு சார் தெரியும், அந்த படத்துல உங்களுக்கு ஹீரோயினா வியானாவே வந்தா கூட வியக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் வியானா நேத்து பிரியங்கா சொன்னாங்க கேட்டியா, நிறைய நான் வெளியே ரீச் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆமா உங்க நல்லதுக்கு தான் சொன்னாங்க, கிண்டலுக்கு எல்லாம் சொல்ல. ஆமா நானும் அதான் சொல்றேன், நல்லதுக்கு தான் சொன்னாங்க. ஆனா இங்க நிறைய பைத்தியங்கள் அதை கிண்டல்னு நினைச்சு சிரிச்சிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ கீழே நம்மால் பெருக்கிட்டு இருக்காரு. அதை தர்பீஸ் பைய போல பார்க்கல போல இருக்கு. நீங்களும் சாக வேண்டியதானடா, ஏன்டா எங்க உயிரை வாங்குறீங்க? ஏய் என்ன சொன்ன? நீங்க டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, தலைவருக்காக நாம உயிரையே கொடுக்கணும்னு சொல்ல வந்தேன். இரு வரேன். சோ பொசுக்கு நீ எந்திரிச்சு எது பேசுறதா இருந்தாலும் மூஞ்சி மேல பேசு, அதுதான் ஆம்பளைக்கு அழகு. யார சொன்ன பைத்தியம்னு, அதுவும் நான் கிராஸ் பண்றப்போ சொல்றேன் அப்படிலாம் கேட்க, இந்த ஆள் பொசுக்கு நீ எங்க இருந்து வந்தான் அப்படின்னு விரைச்சு போய் நின்னுட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து நம்ம பிரஜன் கையில தொடப்பத்தை வச்சுக்கிட்ட, நேரா பேசு, தைரியமா பேசு அப்படின்னு சொல்ல, ஏங்க உங்களை பத்தி பேசலைங்க, நான் பொதுவா பேசிட்டு இருந்தாங்க. நீ யார பத்தி பேசணும்னு எனக்கு தெரியும். வியானா நீ சொல்லு, அந்த ஆள் என்ன சொன்னா உன்ட்ட? இல்ல நிறைய பைத்தியங்க இதை நம்ப மாட்டாங்கன்னு சொன்னாருன்னு. பைத்தியங்க அது ஏன் அந்த வார்த்தையை நான் கிராஸ் பண்றப்ப சொல்லணும்? பிச்சிருவோம் பிச்சி. ஏங்க நான் உங்களை சொல்லிங்க, சும்மா வீம்புக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றதை கேட்டு சாண்ட்ரா எதே வீம்புக்கா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. விட்ட தர்பூசணியை பிதிக்கி எடுத்துருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு கடுப்புல பேசிட்டு இருந்தாங்க. வெளியில மட்டும் இதெல்லாம் சொல்லியிருந்தா புல்டோசர் விட்டு ஏத்திருப்பாங்க போல இருக்க. ஒன்னா சார் இவ வாயிலே குடுப்பேங்கறா. இப்ப நம்ம திவ்யா குறுக்க வந்து, இங்க பாருங்க வியானா, நான் கூப்பிடுறப்ப நீ வரல, இப்ப 2 பேருன்றது 5 பேர் ஆயிடுச்சு. இங்க கெஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியறப்போ அதை இங்க வச்சு பண்ணக்கூடாதுல, வெளியில போய் பண்ணிருக்கணும் அப்படின்னு பேச பார்வும் உள்ள வந்துட்டாங்க. ஏங்க எங்களுக்கு அப்பப்போ தேவைன்றது அப்பப்போ பேசிப்போம், ஏமா நீ பேச வேணாம்னு சொல்ல, வெளில போய் பேச வேண்டியதானே அப்படின்னு தர்பீஸ் பிரஜனோட பிரச்சனையா இருந்தது. கடைசியா வந்து முடியறப்போ திவ்யா அண்ட் பாரு பிரச்சனையா முடிஞ்சுச்சு. அப்படிதான் பேசுவேன், பேசக்கூடாது, பேசுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு இந்த 2 பீஸுங்களும் சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. சத்தம் வரக்கூடாதுன்னு தான் வெளில போய் பேச சொல்றாங்க. கட்சியில அவங்கள விட்டுருந்தா கூட கம்மியா தான் சண்டை போட்டிருப்பாங்க போல இருக்கு. சத்தம் போடக்கூடாது அப்படின்றதையே சத்தமா சொல்லி கத்திட்டு இருக்குதுங்க. நீ அதிகமா பேசிட்டு போற. நானா? நீ இப்படியே பேசிட்டு அப்புறம் என் கை தான் பேசும். இப்ப ஃபைனலி பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தர்பீஸ்னிய தனியா வெளியே கூட்டு வந்தாங்க. அப்ப எஃப்ஜேவும் குறுக்க வந்து, இதெல்லாம் சரியா, இப்படிதான் பேசுவாங்களா அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்க, தம்பி நீ பேசாத, ஒன்ன மாதிரி நான் கிடையாது, நீ எல்லாம் 4 பேர் பின்னாடி ஒளிஞ்சு ஆடுற ஆளு, ஆனா அண்ணன் சோலவா ஆடுவேன். இங்க பாரு திவாகர், அவங்க ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக தான் உன்னை ஈத்துட்டு வராங்க, இது தேவையில்லாதது, அவங்க சொல்றாங்கன்றதுக்காகவே நீ போக கூடாது, வா உள்ள போலாம் அப்படின்னு கூட்டு போறப்போ, டேய் வாடா இங்க அப்படின்றுச்சு இந்த எஃப்ஜே பீஸ். பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஏண்டா வயசுக்குன்னு மட்டும் மரியாதை இல்லையாடா உனக்கு? நீ யாரை இப்ப டான்ற அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த எஃப்ஜே தான், அவனுக்கு கோவம் வந்தா எல்லாரையும் வாடா போடாங்கறான், நான் மட்டும் அவனை வாடா போடான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு நான் சொல்லிங்க. எப்பவும் போல உங்களோட மைண்ட் வாய்ஸை நான் ரீட் பண்ணேன். நமக்கு எல்லா கண்டஸ்டன்ட்டும் ஒண்ணுதான், என்னதான் தப்பு பண்ணாலும் நான் அவர் இவர் அப்படின்னு தான் பேசுவேன். அது உங்களுக்கே தெரியும்ல. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. இப்ப நம்ம தர்பீஸ்னியா கையை பிடிச்சி உள்ள கூட்டு வந்தாங்கல்ல நம்ம பாரு, அதுவும் எப்படி இந்த பாக்ஸிங்ல எல்லாம் கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறம் கோச் கைத்தாழ கூட்டு போவார் தெரியுமா, அந்த மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ திவ்யா வந்து, இங்க பாருங்க பிரச்சனை பண்றதா இருந்தா வெளில போய் பண்ணுங்க, உள்ள பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னாங்க பாரு. ஏய் உன்ட்ட ஒண்ணும் பேசல அப்படின்னு சொல்ல, நான் உன்ட்ட தான் பேசுறேன், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு பழைய மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. இப்ப நம்ம தர்பீஸ் வந்து, இங்க பாருங்க வார்த்தையை ஓவரா விடுறாங்க வெளில, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா உங்க பக்கத்திலே ஒருத்தங்க வார்த்தையை விட்டுட்டு இருக்காங்க, அது கேட்கலையா உங்களுக்கு? வெளியே போய் பேசுங்க, வெளியே போய் பேசுங்க அப்படின்னு ஒரு பக்கம் பீரியட்ஸ் கிராம்ப் பண்ணாலும் கோவம், இன்னொரு பக்கம் இந்த பார்வதி பண்ற காண்டு, இன்னொரு பக்கம் அந்த மேனேஜர் போட்டு கொடுக்குற பிரஷர், மூணுத்தையும் ஹேண்டில் பண்ண தெரியாம இந்த அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள வராம பேசாம ரெட் கார்டை வாங்கிட்டு ஜாலியா வீட்லயே இருந்திருக்கலாம் போல இருக்கு. என்ன ஊடுறாது, சூனிய புச்ச ஊடு அப்படின்னு தானே நினைச்சீங்க திவ்யா? ஐயோ நான் நினைச்சது உனக்கு எப்படி கேட்டுச்சு சிஸ்டர்? நம்ம மனசுல என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது இவருக்கு கேக்குது. ஐயோ இவனை விட கூடாது. இப்போ இந்த எஃப்ஜே மேட்டருக்கு வருவோம். அந்த பீஸை பாருங்களேன், யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு நம்மளோட நிக்கிறாங்க அப்படின்னா உடனே ஒரு கொம்பு முளைச்சிரும். கோவத்துல யாரு என்னன்னு கூட பார்க்காம, வயசுக்கு கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை கொடுக்காம வாடா போடான்றுவார். நீ அவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தா எங்க அண்ணன் அமித் பார்கவ பார்த்து போடா வாடா அப்படின்னு சொல்லி பாருங்க பாப்போம். இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு
எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. அடுத்து நம்ம திவ்யா எப்ப பார்த்தாலும் நான் மட்டுமே கேட்டுட்டு இருக்கணுமா? நீங்களும் இந்த பிக் பாஸோட கண்டஸ்டன்ஸ் தானே. ஒருத்தங்க உட்காந்து உங்க எல்லாரையும் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தர் கூட வாய் திறந்து கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பீஸையும் கேள்வி மேல கேள்வி கேட்டாங்களா? பட் இவங்க ரெண்டு பேரும் நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம் திவ்யா மேடம், அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, நாங்க என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. எங்க கிட்டத்தட்ட 32 நாள் ஆயி போச்சு, அந்த மாதிரி ஒரு சீன் நாங்க பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே. கேட்கறத நீங்க பார்த்திருக்கேன்னு வேணா சொல்லுங்க, ஆனா கேட்டேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம திவ்யா உள்ளியே இங்க பாருங்க, எபிசோட்ல அவங்க மூஞ்செல்லாம் காணும், அவங்க மூஞ்சி மட்டும் தான் வருது. அவங்க பார்வதி இல்ல பிரமோவதி அப்படின்னு. ஏன்னா 3 ப்ரோமோ வந்தா 3த்துலயே அவங்க தான் இருக்காங்க. சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொன்னா மட்டும் இவங்க கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நோவே. எங்க வீட்ல சொல்லி கொடுத்துருக்காங்க, துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொல்லி. நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. அதனால அவங்க லெஃப்ட்ல போனா நாங்க ரைட்ல போயிடுவோம் அப்படின்னு 2 பேரும் ஜோடி போட்டு போவாங்க. தவிர்த்து அந்த எபிசோட எல்லாம் போய் சண்டை போடுவாங்க, கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கார்டன் ஏரியாலே ஒரு 6க்கு 6 பள்ளம் தோண்டி அந்த எண்ணத்தை புதைச்சி நல்ல மண்ணு போட்டு தண்ணி ஊத்திருங்க. இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். சரியா வர மாட்டான்டா. சம்பந்தமே இல்லாம நம்மளை பத்தி பேசுறாங்க. அடுத்து நம்ம FJ நடு ஹால்ல சோஃபால படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. சோ நாய் குலைச்சிது. அதை பார்த்து நம்ம திவ்யா எவ்வளவு கோவத்துல சொல்றாங்க பாருங்களேன். கல்பிரேட் FJ போய் ஆன்சர் பண்ணுங்க. எது இத பார்த்தா கோவப்படுற மாதிரி தெரியலையா? ஏங்க எவ்வளவு கோவத்துல கையாட்டி கத்திட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து FJக்கு மட்டும் பாரபட்சம் பாக்குறாங்கன்னு சொல்றீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் எப்ப அப்படி சொன்னேன்? இப்போ நம்ம கெஸ்ட் மேனேஜரை கூப்பிட்டு, என்ன இப்படி தூங்கிட்டு இருக்காங்க, நீங்க பாட்டும் பொறுப்பு இல்லாம இருக்கீங்க. யார் அந்த ஸ்டாஃப்? FJ சார், அவரு சோஃபால மறைஞ்சு தூங்கிட்டு இருக்காரு, நான் குளிச்சிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டேன் சார். இதெல்லாம் ஒரு காரணமா? சரி, அப்படியே யார் யார் என்னென்ன வேலை பாக்குறாங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவா சொல்றீங்க. ஏன் சார்? ஆமா, அவங்களோட வேலையை நீங்க தான் ஈத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க. மேனேஜர்னா மேனேஜர் மாதிரி இருக்கணும். இல்ல சார், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்களா? ஒரு சிலர்லாம் அட்டங்கா பிடாரியா இருக்கிறாங்க. அதனால நானே பண்ணிடலாமேன்னு பண்றேன் சார். இதெல்லாம் ஒரு ரீசனாமா? ஒரு மேனேஜர்னா அடங்கா பிடாரி ஸ்டாஃபையும் அடக்கணும், அட்டகாசம் பண்றவங்களையும் அடக்கணும். அதெல்லாம் உன் பிரச்சனைமா. கெஸ்டா எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல. பாத்துக்க, எல்லாத்துக்கும் வந்து சின்ன குழந்தை மாதிரி எங்கள்கிட்ட அட்ரஸ் பண்ணிட்டு இருக்க. நீ தான் மேனேஜர், நீ தான் இதை எப்படி கொண்டு போகணும்னு பார்க்கணும். கூப்பிடு, உன் ஹெட் எல்லாம் கூப்பிட்டு, அப்படி பண்ணும் இப்படி பண்ணும், எதுக்காக இப்படி நடக்குது, உங்களுக்கு கீழே இருக்க அசிஸ்டன்ட்லாம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேளுமா. எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணுமாமா. இந்த கத்தி கத்தி உடம்பு தாண்டா போச்சு, எத்தனை தடவை சொல்லி கொடுக்கறது அப்படின்னு கேட்க, எல்லா ஹெட்டும் இங்க வாங்க, 5 நிமிஷத்துல என் டேபிள் முன்னாடி நிக்கணும். குளிக்கிறீங்க குளிக்கல எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்ப எல்லாரும் யூனிஃபார்மோட நின்னே ஆகணும் அப்படின்னு கத்துறாங்க. அப்ப நம்ம துஷார், மேடம் மேடம் நான் நேத்தே குளிக்கல மேடம், போய் குளிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன் மேடம் அப்படின்னு சொன்னாலும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, 5 நிமிஷத்துல நீங்க நிக்கணும். 5 நிமிஷத்துல எப்படி வர முடியும்? இருக்கிறது ஒரே பாத்ரூம், அதுல 18 பேர் குளிக்கணும், கொஞ்சம் டைம் கொடுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. குளிச்சா குளிக்காட்டி போ, பட் இப்ப நீ வரணும், வரலன்னா வெளியே போயிருங்க, உங்களுக்கு எல்லாம் நான் பேச்சு வாங்கணுமா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த FJ பயபுள்ள. அந்த பீஸ் தூங்குனதுனால தான் நாய் குலைச்சது, நாய் குலைச்சதுனால தான் ஏன் பொறுப்பு இல்லாம இருக்காங்கன்னு கேக்குறாங்க. பட் அவருக்கு டாக தடவி கொடுக்குற மாதிரி தடவி கொடுத்துட்டு குளிக்கிறதுக்கும் கக்கூஸ் போறதுக்கும் டைம் இல்லாம கியூல நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள புடிச்சு கத்தனா இப்போ ஸ்டார்ஸ்லாம் வந்துச்சு. கெஸ்ட்டுக்கு யாரோட சர்வீஸ் பிடிச்சிருந்துச்சோ அவங்களுக்கு ஸ்டார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நானே ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம தீபக்கு எக்ஸலன்ட் ஸ்டாஃப், அமேசிங் சர்வீஸ் அப்படின்லாம் நான் சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு எங்களுக்கு ஒரு கனெக்டே கிடையாது. நீங்க எல்லாம் பேருக்குன்னு யூனிஃபார்மை போட்டு ரோபோ மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. தவிர்த்து ஒரு கெஸ்டோட கனெக்டை கிரியேட் பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே பண்ணல. வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். சோ அந்த மாதிரி ஏதாவது யோசிங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தாங்க. இதுக்கு மேல அவங்களே தான் இறங்கி விளையாடணும். அந்த அளவுக்கு கெஸ்டாவும் இருந்துட்டாங்க, ஒரு மேனேஜரா சொல்லியும் கொடுத்துட்டாங்க. பாவம், அவங்களும் கொடுத்த காசுக்கு வேலை செய்யணும்ல. அதனால எதுக்கு அவங்க வந்தாங்களோ அதை சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. நான் என் கடமை தான் செஞ்சேன் மச்சான். இப்ப ஸ்டார் யாருக்கு போச்சுன்னா, நான் இன்னைக்கு செக் அவுட் பண்ணிட்டு வெளியே போறேன், திரும்ப செக் இன் பண்ணுவேன், சோ எனக்கு பேக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டப்போ ரொம்ப அழகா பண்ணவர் நம்ம பிரவீன், அதனால அவருக்கு ஒரு ஸ்டார் அப்படின்னு பிரியங்காவும் எனக்கு கண்ணே எரியுதுன்னு தான் சொன்னேன். அதுவும் ஸ்டாஃப் கிட்ட கூட சொல்லல, எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம். அது தூரத்துல இருந்து கேட்ட சுபிக்ஷா, மேடம் கண்ணீரிதா மேடம், அப்படியே இருங்க மேடம் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு வெட்டி ஷூ எடுத்துட்டு வந்து கண்ணுக்கு ஒத்தரம் கொடுத்தா. அதுக்காகவே அவளுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சுபிக்ஷாவுக்கும், அடுத்தபடியே எங்களுக்கு சோறும் போட்டு எங்களோட அழகான கனெக்டும் வச்சுக்கிட்டு கிச்சன் வேலையும் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு நல்லா சர்வும் பண்ணான் இந்த வியானா. அதுக்காக அவளுக்கு ஒரு ஸ்டார் அப்படின்னு 3ஆ பிரிச்சு கொடுத்தாங்க. நம்ம பெருசு பேர் போட்டுக்கோ, இவன் பேர் எழுதிக்கோ. ராஜா, தம்பிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னல, சரி இவன் பேர் சேர்த்து. அதுலயும் வியானாவோட சர்வீஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். நீங்க அன்சீன்ல பாத்தீங்கன்னா, சார் இது வந்து என் கையாலே செஞ்ச வியானா வஞ்சர பொரியல் வித் கர்ட் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு கொஞ்சம் கொடுப்பாங்க பாருங்க. அதை பாக்குறப்போ அடாடாடா, இப்படி ஒரு சர்வன் நமக்கு கிடைச்சா காலத்துக்கும் கூடவே வச்சுக்கலாமே அப்படின்னு யாருக்கு தான் தோணுது? வச்சுக்கிட்டுமா சார்?
ஃபைனலி ஸ்டார்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, தேவையில்லாம நைட் ஃபுல்லா எதுக்காக ரிசப்ஷனிஸ்ட் முழிச்சிட்டு இருக்கணும்? ஒரு டைம் செக் இன் பண்ணியாச்சு, செக் அவுட் பண்றப்ப தான் ரிசப்ஷனிஸ்டுக்கு வேலை. சோ எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. எங்களுக்கு அதிகமா சர்வ் பண்ண போறது கிச்சன் டீம் அண்ட் ஒரு சில சர்வன்ட்ஸ் தான். அவங்க மட்டும் கான்சென்ட்ரேட்டடா ஒர்க் பண்ணா போதாதா? பிளான் பண்ணுங்க நீங்க டைமிங் மிஸ் பண்றீங்க போங்க அப்படின்னு ஒரு சில விஷயம்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் பிக் பாஸே உள்ள பூந்து கெஸ்ட் எனக்கு புரியுது, எங்க ஆளுங்க இனிமே ஒழுங்கா புரிஞ்சு நடந்துப்பாங்க. இப்ப பிரியங்கா செக் அவுட் பண்ண போறாங்கல்ல, திரும்பி செக் இன் பண்றப்போ எப்படி இருக்க போதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு அவங்கள தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுத்து பின்னாடி தனியா கூப்பிட்டு இந்த 3 பேரை மட்டும் ஏத்தி விடுற மாதிரி ஏத்தி விட்டுருவாரு. இப்ப நம்ம பிரியங்கா மட்டும் வெளியே போறாங்க. எதுக்கு அவங்க மட்டும் வெளியே போறாங்க? அவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா ஏதோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்காமா, அதனால போறாங்களாம். இருக்க போறதே 3 நாள். அப்புறம் எதுக்குங்க உள்ள வரணும்? பேசாம இவங்களை அமுச்சு விட்டுருங்க. இந்த வனிதாக்கான ஒருத்தங்க இருக்காங்க தெரியுமா, அவங்களையோ இல்ல சீசன் 1ல காயத்ரி அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க தெரியுமா, அவங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கும். ரியல் கெஸ்ட் யாரு அப்படின்றது அப்போ தெரிஞ்சிருக்கும். சோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அந்த மாதிரி ஆளுங்களை அமுச்சு விடுங்க. நீ வந்துட்டேன்னு தெரிஞ்சாலே இங்க பாதி பேர் பயத்துல செத்துருவாராஜு. பட் நம்ம துஷார் ரொம்ப உசார். பிரியங்காவோட மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பிரியங்காவோட கைய பிடிச்சி போப்பாண்டவர் முத்தம் கொடுத்தாரு. ஆனா அப்படி கொடுத்துட்டு இருக்கிறப்போ பயங்கரமான புகைச்சல் ஸ்மெல் யாரு வயித்துல இருந்து இருக்கும்? ஃபயர் சர்வீஸா? வயிறு பத்தி எரியா, வந்து அணைச்சிட்டு போங்க. ஆனா தீபக் சூப்பர்ப்பா. வெளியே நின்னுட்டு இருக்க குட் லக் ஸ்டாச்சுவான சபரிய பார்த்து சர்காஸ்டிக்கா ஒரு பாட்டாலேயே ஒரு விஷயம் சொன்னாரு. ஒழுங்காய் பாடுபடு டாஸ்கினிலே உயரும் முன்மதிப்பு பப்ளிக் ஆடியன்ஸ் மத்தியிலே. இதோட கருத்து என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அந்த பாட்டுல அவர் என்ன சொன்னார்னா, யாராவது உள்ள பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா உனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்களா, ஒழுங்கா பார்த்து பொழைச்சிக்க, எவ்வளவுதான் சொல்லி புரிய வைக்கிறது இவனுக்கு அப்படின்னு சிரிச்சினே போனார். ஓ, அதை இப்படி கூட சொல்லலாமா? ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. ஏங்க எங்க ஆள சைலண்ட் மோட்ல போட்டாலும் நேத்து எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு தெரியுமா? நான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் மாதிரி நடிச்சு காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் மாதிரி நடிச்சு காட்டினாரு. சூப்பர் செலக்ஷன் சார். வேற ஆள வர சொல்லு. அதே மாதிரி கெஸ்ட்டுகளை தூங்க விடாம நாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாதிரியும் மோனோ ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. தெரியலையே, எல்லாருமே இந்த மாதிரி பேசுவாங்க, இது மாதிரி இல்லையா? ஓ இந்த சைடு வர்றது வேற கேரக்டர். சோ நானு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அப்பப்ப யோகா, தேவைப்படுறப்ப மட்டும் நாட்டாம விஜயகுமார். இதுக்கு மேல என்னங்க வேணும்? பட் ஒரு ஓரமா இந்த சபரியை பாக்குறதுக்கு பரிதாபமா தான் இருக்கு. ஏன்னா ஒன்னும் இல்லாத டம்மி பீஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல பெஞ்சை தேய்ச்சிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கு. ஆனா ஏதோ ஓரளவுக்காவது இந்த பீஸ் பண்ணுதே, அதுக்காவது வேற ஏதாவது ரோல் கொடுத்துருக்கலாம். அதை விட்டு குட் லக் ஸ்டாச்சு அப்படின்ற பேர்ல வாயே திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாக்குறப்பதான் பரிதாபமா இருக்கு. ஏன்னா ஒருத்தன் பேசிட்டே கூட இருந்துடலாம், ஆனா பேசாம இருக்கிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்றது எனக்கு பர்சனலா தெரியும். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இப்ப கெஸ்டும் பிக் பாஸும் கொடுத்த அட்வைஸின் படி நம்ம ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம சண்டையை வச்சுப்போம் அப்படின்னு பாரு போய் திவ்யாவை காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம 2 பேரும் ஒழுங்கா சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்னா சூப்பரா போகும். என்ன சொல்ற திவ்யா அப்படின்னு கேட்க, இததான் நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எங்க கேட்டேன், நேத்து நீ பண்ணதையும் பார்த்தேன், ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். நம்ம 2 பேருக்குள்ள ஒத்து வரல. என்னங்க நான் எது பேசினாலுமே இப்படி அடிச்சீங்கன்னா என்னதான் பண்றது? நேத்து எத்தனை தடவை நான் உன்கிட்ட வந்து பேச வந்தேன், ஆனாலுமே எவ்வளவு நோஸ் கட் பண்ணேன். இதை நேத்தே பண்ணிருக்கலாம்ல. நேத்து நீ பண்ணதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா போயிட்டே இருக்கும் லிஸ்ட். கேமரா மைக் எல்லாம் இருக்கு, அதுல எல்லாத்துலயும் ரெக்கார்டிங்கும் இருக்கு. சரி ஆனது ஆச்சு, இதுக்கப்புறமாவது ஒழுங்கா இருப்போம். போ, உனக்கு எல்லா ரைட்ஸும் கொடுக்குறேன், ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. சரி இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சேர்ப்பாங்க. ஆனா இந்த பாரு பயபுல இவ்ளோ பொலைட்டாலாம் பேசாதே. ஓ ஓகே 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 ஓகே, இன்னைக்கு வியாழக்கிழமைல இன்னும் 2 days தானே இருக்கு சாட்டர்டேக்கு. அதனால கொஞ்சம் பயபுல பம்ப ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சனிக்கிழமை வந்து நம்ம ஃபயர் சேதுபதி கேட்பார்ல, டாஸ்க் நான் மட்டும் எப்ப பார்த்தாலும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன், நீ ஏன் பார்வதி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பாரு என்பதை முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம பிக் பாஸ் சொன்னதையும் கெஸ்ட் சொன்னதையும் வச்சு. அதனாலதான் அம்னி மேல ஏறின அந்த பேய் இப்போதைக்கு ரெஸ்ட் எடுக்குது. இதோட அந்த பேய் மோஸ்டா திங்கட்கிழமை தான் முடிக்கும் நினைக்கிறேன். இதுல ரொம்ப பரிதாபமான விஷயம் என்னன்னா, சந்திரமுகிங்கிற ஒரு கேரக்டர் தன் உடம்புக்குள்ள வந்துட்டு போறத பாவம் நம்ம கங்காவுக்கு தெரியும். அப்புறம் நம்ம கெஸ்ட் இவங்களை கூப்பிட்டு, இங்க பாருங்க எம்புட்டு அழுக்கு, இது உங்களுக்கு கிளீனா இருக்க மாதிரி தெரியுதா? இல்ல எங்களுக்கு வெல்கமிங்கா இல்ல இது. ஏன்னா அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க, பெருசா கூட வேணாம், லைட்டா கழுத்தை திருப்பினா போதும். உங்க கிச்சனோட லட்சணம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருக்கிறோம். உன் பொசிஷன்ல இருந்து ஸ்டெப் டவுன் பண்ண விரும்புறியா? ஐயோ அதெல்லாம் வேணாங்க, நானே தான் மேனேஜரா இருப்பேன், அப்போ ஒழுங்கா போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள உலகத்துல இல்லாத எல்லா கெட்ட வார்த்தையும் நம்ம திவ்யாவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் திட்டுற மாதிரி இந்த 2 கெஸ்ட் உட்பட.
தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. இப்ப வெளியே போன உடனே எல்லாரும் வாங்க, உங்கள்கிட்ட ஹார்ஷா பேசுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கப்புறம் உள்ள இருந்து கெஸ்ட் கூப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, நீங்களே போய்க்குங்க, மூஞ்சில அடி வாங்கிட்டு வாங்க. ஏன் திங்குறீங்களே, அந்த சேரை ஒழுங்கா வைக்க முடியாதா? குட்டிக்கிறல எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம பிக் பாஸ் சொல்லிட்டார், லிவிங் ஏரியாக்கு வாங்க, ஒரு மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு. இங்க உடனே இன்னொரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் சார். கேரி ஆன். போர்ஸ் சார், இந்த இல்ல எனக்கு உண்மையிலே புரியல, இங்க மேனேஜ்மெண்ட் சரியில்லையா இல்ல அந்த ஸ்டாஃப் சரியில்லையா? ஏன்னா 24/7 இந்த ஹோட்டல் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ டைமுக்கு ரெடி ஆனா கூட ஓகே, ஆனா 8 மணி 9 மணி ஆயும் ஜோடி ஜோடியா உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்குதுங்க ஒரு சில பீஸுங்க. ஒருத்தன் என்னன்னா பப்ளிக்கா சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கான், கெஸ்ட்டுங்களே முடிச்சதுக்கு அப்புறமும் இன்னொரு பக்கம் கெஸ்டோட ரூமை பார்த்தா கந்தல் கோலமா இருக்குது, பெருக்காம இருக்காம. டேய் வீட்டுக்குள்ள குப்பை தொட்டியை பாத்துருக்கேன்டா, ஆனா வீடே குப்பை தொட்டியை இப்பதான்டா பாக்குறேன். ஒழுங்கா என்ன பண்றோம், திருடன் கையிலேயே சாவியை கொடுக்குற மாதிரி மேனேஜரா தூக்கி பார்வதியையும் அசிஸ்டன்ட் மேனேஜரா திவ்யாவையும் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பர்ஃபெக்ட்டா சிங்க் ஆயிருக்கும். இந்நேரம் மஞ்சரிக்கும் பார்வதிக்கும் ஒரு 10 சண்டை, தீபக்கும் பார்வதிக்கும் ஒரு 20 சண்டை, அண்ட் பிரியங்கா செக் அவுட்டே பண்ணிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சு. ஆனா இந்த மீட்டிங் எதுக்கு போட்டாங்கன்றது கூட தெரியாம இந்த அம்மா அப்பதான் போய், இங்க பாருங்க நான் சொல்றதை கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க, அது உங்க இஷ்டம். ஆனா ஒண்ணு, எனக்கு வேலை செய்யாதவங்க இல்ல எனக்கு பிடிக்காதவங்கள அந்த பொசிஷன் வந்து தூக்குறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம பிக் பாஸ் எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, போய் உட்காருமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு உட்கார வச்சு, நீ ஒண்ணு செய்யற மாதிரி தெரியல அதனால நீ போய் உட்காந்துக்க, இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன் கருப்பேன் குசும்புக்காரன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு, யாரு ஒழுங்கா பொறுப்பா பண்ணலையோ அவங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு மேனேஜரா அசிஸ்டன்ட் மேனேஜரா அப்படின்னு கேட்க பெரும்பாலான மக்கள் சொன்னது நம்ம திவ்யாவை. அதனால அவரோட வேலை பறி போனது, புதிதாக கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது, 4 ஹெட்ல இருந்து ஒருத்தங்களை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதன்படி விக்ரம் தான் புது மேனேஜர். அப்ப திவ்யாவோட வாழ்க்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க விக்ரமோட பொசிஷனான வெசல் வாஷிங் ஹெட்டா மாறிடுறாங்க. நீ வருத்தப்படாத செல்லம். நோ 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 வேணாம், ஃபீல் பண்ணாத. ஆனா நம்ம பாரு உசாருப்பா, நல்லா இந்த பீஸை ட்ரிகர் ஏத்தி விட்டு நான் ரொம்ப நல்லவன், திருந்திட்டேன் வருந்திட்டேன் அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சுட்டு சைலண்டா ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த பீஸ் கடுப்பாய் அங்க இருக்கிற எல்லாரையும் கத்த பார்வதியே மன்னிச்சு விட்டு இந்த பீஸை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மைண்ட் கேம்ல பார்வதி உஷாரா எஸ்கேப் ஆயிடுச்சு. பாவம் யாரு பெத்த பிள்ளையோ திவ்யா பங்கமா மாட்டிக்கிச்சு. ஒரு முடிவு எடுக்கிற முதலாளி இல்லைன்னா நமக்கு பாவாடை வாங்கி விட்டுருவானுங்க. இப்ப நம்ம விக்ரமோட மேனேஜர்ஷிப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும் அப்படின்றதுனால லஞ்சுக்கு இவங்களை பாட்டு பாடி ஆரவாரமா வரவேற்கிறாங்க. அப்போ வினோத் பாட, தர்பூசணி ஆட, ஒரே கோலாகலமா போச்சு. கலந்து கொண்டு உயிரை என்னடா இது சின்ன குழந்தை செட்டி மாட்டி விட்ட மாதிரி ஆட்டினு இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ பாட்டுல புடிச்சு நம்ம வினோத் எப்பவும் போல கலாய்க்க ஆரம்பிச்சாரா தர்பீஸ. சோ நம்ம தர்பீஸ் நான் சொல்லிச்சு, அண்ணே ஏன்னா இப்படிலாம் பண்ற, மதுரையில இருந்து பிக் பாஸ்க்கு வந்து 2 பொண்ணுங்களை பிக்கப் பண்ணிட்டு போனோமான்னு பார்த்தா போன அங்கிட்டு அப்படிங்கிறாரு. அதுக்கு வினோத்தும் அந்த பொண்ணு ஓகேவா இந்த பொண்ணு ஓகேவா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு சூப்பர்னே இந்த பொண்ணு சூப்பர்னே அப்படின்னு இவரும் காமெடி பண்றேன் அப்படின்ற பேர்ல கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே கெஸ்ட்டுங்க முகம் சுடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தானே போச்சு, இந்த ஆளை யாரு உள்ள விட்டது அப்படின்னு காண்டாயிட்டாங்க. இவனை ஏன்பா கிட்ட கிட்ட காட்டுறீங்க? பட் அப்போ நிறுத்தாம, ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள திவ்யான்னு ஒரு பொண்ணு இருக்குமே அழகா, அது எனக்கு ஓகேவோ ஓகேனே அப்படின்னு சொல்ல நம்ம தீபக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பட் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டே, சார் நல்லா இருந்துச்சா என் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வேற கேக்குது. இது பேர் பர்ஃபார்மன்ஸா? பர்ஃபார்மன்ஸா? ஆரம்பத்துல நல்லா போச்சு, ஆனா ஒண்ணு பண்ணி முச்சப்பார் நல்லாவே இல்ல அப்படின்னு மூக்கிலே குத்துற மாதிரி நச்சின்னு ஆன் த ஃபேஸ்ல சொல்லிட்டாரு. பட் அது அப்படி பேட்ச் அப் பண்ற மாதிரி நம்ம வியானா எப்படி சர்வ் பண்றாங்கன்னு நீங்களே பாருங்களேன். முட்டைக்கோஸ் பொரியல் வித் தேங்காய் பூ, அப்புறம் கட் பண்ண கொஞ்சம் வெங்காயம். சோ வியானாஸ் வஞ்சரம் ஃப்ரை. சோ தர்பூசணியோட பர்ஃபார்மன்ஸ்ல ஆஃப் ஆன நம்ம தீபக்கு வியானாவோட பர்ஃபார்மன்ஸ்ல விழுந்து கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு. நான் சொன்னா கேப்பாரு 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 கேப்பாரா கேப்பாரு. அடுத்து நம்ம சாண்ட்ரா என்ன சொன்னாங்க, ஏன் தப்பு தாண்டி நான் என்ன பண்றேனும் ஃபர்ஸ்டே முந்திரி கோட்டை மாதிரி முந்திக்கிட்டு போய் பாரு தான் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கோ, என்ன பார்த்துட்டு பின்னாடி வர்றவங்க எல்லாருமே பாரு 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 பாருன்னு அவ பெரிய சொல்லியிருப்பாங்க. பட் நான் லாஸ்டா பர்ஃபார்ம் பண்ணதுனால மேனேஜர் திவ்யா தான் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இல்லக்கா, குத்தணும்னு முடிவு பண்ணிட்டா நம்மள தான் குத்துவாங்கன்னு தெரியும். ஆமாடி அது நோ உண்மைதான், நீயே நானு என் பொருஸ்தேன் நம்ம 3 பேரையும் தான் கர்வம் கட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்க எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை பாட்டை பாடிட்டு லாலா லாலான்னு சுத்தி வந்துட்டு இருக்காங்கன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வருத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. லைட்டா கவலைப்படாதீங்க சாண்ட்ரா, சீசன் 7ல பாத்தீங்கன்னா உங்கள மாதிரி தான் ஒருத்தவங்க வந்தாங்க, வந்து மொத்த வீட்டோட கான்சென்ட்ரேஷன் மட்டும் இல்லாம மக்களோட கான்சென்ட்ரேஷனையும் அவங்க பக்கம் திருப்பி கோப்பையும் தூக்கின்னு போயிட்டாங்க. அந்த மாதிரி நீங்களும் உட்காந்து பிளான் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா தூக்கின்னு போயிடலாம் கோப்பைய. இவ்வளவு லென்த்தா சொல்றியே,
உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? நோ பாஷ். அடுத்து நம்ம சாண்ட்ராவை உள்ள கூப்பிட்டு உங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் டாஸ்க். அது என்னன்னா, எப்படி வேணா நீங்க குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆனா அதை வச்சு நம்பர் 1 வேலையை விட செய்யலாம். நம்பர் 2 ஏதாவது ஒரு ஹெட் அவங்களுக்கு கீழே இருக்க ஒரு நபரை வேலையை விட்டு தூக்கணும். இல்லனா நம்பர் 3 இன்னைக்கு காலை நடந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பணிமாற்றம் நடக்கணும். மேனேஜர் மாறுறதோ, அசிஸ்டன்ட் மேனேஜர் மாறுறதோ, இல்ல யார் வேணா. இதுக்கு நீங்க ஒருத்தரை ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம். அது யாரா வேணா இருக்கலாம். சோ அவங்களை கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம். அப்படி நான் சொன்ன 3ல 2ல நீங்க ஜெயிச்சிட்டா கூட உங்களுக்கு அண்ட் நீங்க சூஸ் பண்றீங்கல்ல ஒரு நபர், உங்கள ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. அது யாருக்கு வேணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் டைரக்டாவும் நாமினேட் பண்ணலாம். அதையும் நீங்க 2 பேர் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும். அப்படி தவறிட்டீங்க, அடுத்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு டைரக்டா நாமினேட் ஆயிருவீங்க. அண்ட் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வேற ஏதோ ஒரு நபருக்கு போய் சேர்ந்துரும். சோ உசாரா பொழைச்சுக்கோ, சன்ரைஸ் குடிச்சுக்கோ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. கேட்டா கேளுங்க, கேக்கட்டி போங்க. சோ இவங்க போய் பெருசா யாரை சூஸ் பண்ண போறாங்க? தன்னோட கணவர் தான். அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள இவங்க பட்ட பாடு இருக்கே, ரொம்ப பாவம். பொறுமையா சொல்லணும்னு காது கிட்ட போய் குசு குசுன்னு பேசுறாங்க. 10 தடவை சொல்றாங்க, இல்ல எனக்கு புரியல அப்படின்னா என்னையே நீ வேலையை விட்டு தூக்குற மாதிரி பண்ணு, இல்ல வேற டீம் மாத்தி விடுறியா அப்படின்னு கேக்குறாரு. மரமண்ட புரியுதா இல்லையா உனக்கு அப்படின்னு தனியா கூப்பிட்டு மலையாளத்துல பறஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது. பட் இவங்க 2 பேரோட காம்பினேஷன் இருக்கே கியூட்டர் அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல போடுவீங்க. ஐ நோ போடுற பயபுலிங்க ஃபுல் டைம் ரொமான்டிக் மூட்லயே இருக்குமோ. எனக்கு வெக்கமே வரணுண்டு. சரி, என் பேச்சையும் மதிச்சு நேத்தி நம்மளோட வீடியோஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 லைக்ஸ் கொடுத்திருக்கீங்க. அதை கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நேத்து சாப்பிட்ட சாப்பாட்டுல பயங்கர உப்பு. எதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசுறேன்னு கேக்குறீங்களா? நேத்து வீடியோவோட எண்ட பாருங்க, ஈஸியா புரியும். சரி, இந்த மாதிரி நிறைய பிக் பாஸ் வீடியோஸ் அண்ட் அன்சீன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த லோகோவை கிளிக் பண்ணி ராகேஷ் அண்ட் ஜெனி 3.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க பார்க்காத நிறைய அன்சீன் கிளிப்ஸ் இன்னைக்கு ஈவினிங் ஜெனி சொல்லுவாங்க, மறக்காம பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய இருக்கும். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.